ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சண்முகம் பரணி சீரியலோட இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கௌதம் கடைக்கு பின்னாடி நின்றுட்டு கையில் பின்னை வச்சு விஜி அப்படின்னு சொல்லி பச்சை குத்திக்கிட்டு இருக்காரு. அதை சண்முகம் பரணி ரெண்டு பேருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி பச்சை குத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இது உனக்கே நீ குத்தக்கூடாது, ஏதாவது செப்டிக் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு பரணி தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்த பரணி சண்முகத்துக்கிட்ட சொல்கிறது, உண்மையிலேயே இவன் வீராவை அந்தளவுக்கு லவ் பண்ணுறான் போல், இனிமேல் யாருக்கும் எந்த ஒரு ஆட்சேபனையும் இருக்காது போல் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கௌதமாக நம்புகிறாங்க. அதாவது இதுதான் அவங்களுக்கு வேணும். ஸோ இந்த நம்பிக்கையை தான் இங்கே வைஜெயந்தி கௌதம்கிட்ட இருந்து வர வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கௌதமும் அதே மாதிரி செஞ்சதும் உண்மையிலேயே கௌதம் வீராவை லவ் பண்ணுறான் போலன்னு சொல்லி சண்முகம் பரணி ரெண்டு பேருமே நம்புகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர் பொண்ணுக்கு கல்யாணம். ஸோ இன்விடேஷன் எல்லாருக்குமே வைக்கிறாங்க. அவங்களுக்கு, அதாவது ரத்னாவுக்கு வைக்கலையான்னு சொல்லி ஒரு டீச்சர் கேட்குறாங்க. இவ ஒரு வாளா வெட்டி, என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தால் என் பொண்ணு நல்லா இருக்க மாட்டா, இவளுக்கெல்லாம் வைக்காட்டி என்ன குறையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை கேட்டுட்டு ரத்னா ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. அப்போது ரத்னாவுடைய ரூமில் ஃபேன் ஒர்க் ஆகலை. அங்கே வந்த அறிவு, என்ன மேடம் ஃபேன் கூட போடாமல் உட்காந்துட்ருக்கீங்க, இப்படி வேர்க்குது அப்படின்னு சொல்லி ரத்னா கிட்ட பேச்சு கொடுக்க, இங்கே பட்டும் படாமலும் ரத்னா பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது ரத்னா ஃபீல் பண்ணுறது, நான் பேசாமல் முத்துப்பாண்டி மாமாவை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம், எஸ்ஐக்கும் ஆசைப்பட்ட சிவபாலனையே கல்யாணம் பண்ணியிருப்பான், ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அறிவு சொல்கிறாரு, எஸ்ஐக்கு முத்துப்பாண்டியை கல்யாணம் பண்ணி முத்துப்பாண்டியோட மனசை மாற்றி அவங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனால் உங்களால் அதெல்லாம் முடியாது மேடம் அப்படின்னு சொல்லும்போது ரத்னா பார்த்தீங்கன்னா இது எல்லாம் என்னுடைய தலையெழுத்துன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லா பள்ளியும் ஏன் உங்கள் மேலே தூக்கி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் ஓடாதான்னு சொல்லி சுவிட்சை போட்டு பார்க்குறாரு. ஃபேன் ஓடலை. அது ஃபேன் ஓடாது, என்னுடைய வாழ்க்கை மாதிரி தான், அதுவும் ஓடாமல் கிடக்கு அப்படின்னு சொன்னதும் ஸோ அறிவு பார்த்திங்கன்னா அங்கேருந்து போகிறாங்க. மறுபடியும் ரத்னா பார்த்திங்கன்னா வேர்த்து விறுவிறுத்து வேலை பார்த்துட்டு ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க. அதை பார்த்த அறிவு, இன்னும் ஃபேன் சரியாகலை போல், ரத்னா வரத்துக்குள்ளேயும் நம்ம ஃபேனை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேனை சரி பண்ண முயற்சி பண்ண போகும்போது அவருக்கு கரண்ட் ஷாக் அடித்து மயங்கி விளையாடுறாங்க. ஸோ மற்ற டீச்சர்ஸ் எல்லாருமே கூடி இருக்காங்க. ரத்னா அங்கே பார்த்துட்டு அறிவு மயங்கி கிடக்கிறத பார்த்து ரொம்பவே பதறி போகிறாங்க. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. அப்போது அங்கே வைகுண்டம் பரணி ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ரத்னா கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்கும் போது இது மாதிரி கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காரு, அவரை காப்பாற்று பரணின்னு சொல்லி இங்கே ரத்னா ஒரு பக்கம் ரொம்பவே பதறி போகிறாங்க, அலறாங்க. ஸோ பரணி செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு மயக்கம் தான் அப்படின்னு சொன்னாலும் ரத்னா அதை நம்புற மாதிரி இல்லை. இதெல்லாம் பார்த்த மலர் டீச்சர், ஸோ இவன் ரொம்ப ஓவராக பண்ணுறா, இவர் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெங்கடேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு, வெங்கடேஷ் இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷை மாற்றிட்டாங்க. ஸோ ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி அதை வெங்கடேஷ்க்கு சென்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்து வெங்கடேஷ் கோவப்படாமல் அவனுக்காக ஏன் இவன் அழுதுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் பேச, ஸோ இந்த பக்கம் மலர் டீச்சரும் அலறாங்க. என்ன நீங்கள் அவள் தான் அலறான்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் எதுக்காக அலறீங்க அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுறது, ஸோ நான் நல்லவளாக இருந்தாலும் பாம்பா பிறந்துட்டேனே, கொத்தித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி மலர் டீச்சர் ஒரு பக்கம் அறிவுக்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் வெங்கடேஷ் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே அறிவை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.